ஹாய் ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் வேலைக்கு கிளம்பியிருப்பீங்க. நானும் காலையிலேருந்து எனக்கு வேலைங்க. நல்லா பாப்பா 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஒய்ஃபு வேலைக்கு கிளம்பிட்டாங்க 8 மணிக்கு. அவங்க போனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இருக்கிற பாத்திரமெல்லாம் விளக்கலான்ட்டு எடுத்து போட்டிருந்தேங்க. அப்புறம் அம்மா வந்தாங்க. அம்மா வந்தோனே எல்லாம் நான் விளக்குறேன்ட்டு விளக்கி கழுவிட்டாங்க. நான் தான் விளக்கலான்ட்டு இருந்தேன். அம்மா வேண்டாம் நானே கழுவி தரேன்ட்டு கழுவி கட்டில கமுத்தி வச்சுட்டாங்க. அப்போ நானும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடு வாசல்லாம் நல்லா நீட்டாக கூட்டி விட்டுங்க. அப்புறம் அவங்களும் நேரமாக வேலைக்கு போகிறனால அதனால் செய்ய முடியாது. காலையில் எழுந்திரிச்சு பாப்பாவுக்கு தலை சீவி எல்லாம் ரெடி பண்ணி போக முடியாது. அதனால் நான் தான் வந்து அவ செஞ்சுக்கிறேன்ட்டு நான் அவங்கள கிளம்பி போக சொல்லிவிட்டு அவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் நான் வந்து கீரை போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு உடம்பு சரியில்லைங்க. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லே இருந்தனால கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இல்லைங்க. ஒரு 2 நாள் கீரை எடுத்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உடம்புக்கு நல்லாதனால என்னால் எடுக்கவே முடியல. ஏன்னா படுத்துக்கலாமேன்ட்டு இருக்கு. காய்ச்சல், உள்காய்ச்சல் இருந்திருக்குது. எனக்கு தெரியல. ஆனா நான் என்னமோ உடல் சோர்வு அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்க்கும்போது நெனச்சேன் காய்ச்சல் இருந்திருக்கு. அ அதிகமாலாம் இல்லைங்க. கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கு. அதனால எனக்கு தெரியல. அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. கம்மியா இருந்தனால எனக்கு தெரியல. உள்காய்ச்சல் இருந்துச்சு. அப்ப நான் வந்து சொந்த ஆஸ்பத்திரி போகலைங்க. ஜிஹெச் தான் போனேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேங்க. ஏன்னா, சொந்த ஆஸ்பத்திரி போனா அதே மாத்திரை தான் குடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரூ. 500 போட்டுருவாங்க. அது இதுன்னு மாத்திரைய நெறையா அவிங்க இஷ்டத்துக்கு நம்ம நம்ம போய் மாட்டிக்கிட்டோம் அப்டின்னா, நம்ப தலையில வந்து துணிக்கிறதுக்கோசரம் எல்லா மாத்திரை, மருந்து ஊருப்பட்ட எழுதிருவாங்க. ஆனா, நம்ம அந்த மாத்திரைய சாப்பிடுவோமா? சாப்பிடவே மாட்டோம். ஒரு வேள சாப்பிடுவோம், இல்லைன்னா 2 வேள சாப்பிடுவோம். அவ்வளோதான் அது மாத்திரை வேஸ்ட்டு. ஆனா, அதுக்காக நம்ம காசு செலவு பண்றோம். நானும் முதல்ல பார்த்தீங்கன்னா, சொந்த ஆஸ்பத்திரிக்கு தான் போவேன். ஆனா, எனக்கு என்னன்னா, நம்ம சொந்த ஆஸ்பத்திரி குடுக்குற மாத்திரை, அதே மாத்திரை தான் வந்து பார்த்தீங்கன்னா, தர்ம ஆஸ்பத்திரிலயும் குடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயும் குடுக்குறாங்க. கண்டிப்பா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நீங்களும் போங்க. அங்கேயுமே வந்து எல்லா சிகிச்சையும் இருக்கு. டாக்டர் எல்லாமே இருக்கிறாங்க. அதனால அங்கேயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 500 வேலைக்கு எடுத்துட்டு நீங்க போய் சொந்த ஆஸ்பத்திரி பார்க்கற விட, நீங்க இந்த மாரி ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா, ரூ. 500 செலவாகாத உங்களுக்கு வேலை மட்டும் இதாகிற மாரி தான் இருக்குங்க. வேலை வந்து லீவ் போடுற மாரி இருக்கு. மத்தபடிக்கு உங்களுக்கு பெருசா ஒரு செலவும் இருக்காது. அதனால நான் போறேன். நான் சொல்றேன் உங்களுக்கு. உங்க விருப்பம் தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு சொந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறது, போகாதது உங்க விருப்பம் தாங்க. அப்புறம் நீ சாயந்தரம் பார்த்தீங்கன்னா, கீரை எடுக்கோணுங்க. கொஞ்சம் வியாபாரமே சரியா பண்ணவே முடியல. அதனால நீ சாயந்தரத்துலேருந்து கரெக்ட்டா கன்டினியூஸா வியாபாரம் எடுக்கோணும். அப்பத்தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பொருளாதாரத்த வந்து சரி செய்ய முடியும். இப்போ கொஞ்சம் செலவுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தட்டுப்பாடா தான் இருக்குது. வியாபாரம் சரியா பண்ண முடியாதனால. அதனால சாயந்தரத்துலேருந்து நம்ம கீரையெல்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணோம்னா, பழையபடிக்கு நம்ம நல்லா செலவுக்குலாம் காசு கையில வந்துரும். அம் நீ சாயந்தரம் கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவே அதிகமாக நான் போடாதனால, சரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நான் ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தேன். அதனால சரி ஒரு வீடியோ போடலான்ட்டு போட்டேங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எனக்கு கொஞ்சம் ச லைக் போட்டிங்கன்னா தான் எனக்கும் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. எனக்கு என்னன்னா வீடியோ பேச தெரியாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மாரி நான் ஏதோ 2 வார்த்தை நான் பேசுறேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எல்லாத்துக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.